ஆஞ்சநேயர் மேல அப்படியே ராம சண்டைக்கு போகும்போது பெரிய சண்டை நடக்குது. பிரதம யுத்தம்னு பேரு. முதல் யுத்தம் ராவணனுக்கும் ராமனுக்கும் நடக்குது. புங்காவான பானங்கள் ரெண்டு பக்கமும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வருது. இப்படி சண்டை போட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இந்த ராவணன் என்ன பண்ணா, அந்த கோபம் எல்லாம் ஆஞ்சநேயர் மேல வந்து காக்கா வந்து என்ன அடிச்சான், நீ என் வீரத்துக்கு நீ எனக்கு இழுக்கு பண்ணிட்ட அப்படின்னு கோபப்பட்டான். அக்ஷயகுமாரனை கொன்னான் இந்த ஆஞ்சநேயர். லட்சுமண சுவாமியை தூக்கிட்டு போனான். இப்ப வந்துட்டானே ராமனையும் தூக்கிட்டு அப்படின்னு எல்லா கோபமும் ஆஞ்சநேயர் மேல வந்தோட ஆனந்தால ஆஞ்சநேயரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். இது ராமனுக்கு பொறுக்கல. இது வரைக்கும் கோபம் ஆகார ராமாச கோபத்தை வரவழைச்சுட்டான்னு சொன்ன வால்மீகி பகவான் குரோதஸ்ய வசமேவிமான குரோதத்துக்கு வசப்பட்டுட்டாரா ராமச்சந்திர பிரபு அப்படின்னு. ஏன் அப்படின்னா பக்தன் அடிக்கிறார். பக்தன் அடிச்சா கோபத்துக்கு வாழாடி எதிரி அடிப்பார் அப்படின்னு தன்னுடைய கோதண்டத்தை எடுத்துட்டார். புங்கான பானங்களை போடல. 10 பானம் 10 கிரீடங்களை முதல்ல கீழே தள்ளி விட்டார். ஒரு பானத்தினால கலசத்தை அடிச்சார், ஒரு பானத்தினால சாரத்தை அடிச்சார், ஒரே பானத்தினால குதிரைகளையும் அடிச்சார், 2 பானங்களால மெய்காப்பழம் அடிச்சார், 2 பானங்களால ரதத்துடைய சக்கரத்தை உடைச்சார், ஒரே பானத்தினால வில்ல முடிச்சார், ஒரு பானத்தினால சந்திரஹாசங்கிற வாழா கட் பண்ணி போட்டார். இந்த வாழால் தானே என் ஜட்டாயுடைய பக்ஷங்களை அறுத்து எவ்வளவு பெரிய கஷ்டம். என்னோட ஜட்டாயு அதனால சந்திரஹாசன் அப்படிங்கிற வாழை ஒரு வானத்தினால அடிச்ச கதையும் அடிச்சு போட்டேன். ஒண்ணுமே இல்லை. விநாயகர் மணியா நிற்கிறான் அந்த ராவணன். பார்த்து சொல்ற, ராவணா இன்னைக்கு ரொம்ப டயர்டா போயிட்டேன், சண்டை போட்டு டயர்டா போயிட்ட, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, லங்கையில போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு புதுசா ஒரு ரத்தம் சாரதி குதிரைகள்